வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நான் உன்னை வாழ வைப்பேன். கதைக்குள்ள போலாமா? அப்பா, என்னப்பா இன்னைக்கு தோசைக்கு உங்களுக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு செஞ்சிருக்கிறேன். நீங்க பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லல என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தாள் ராதா. பேசாம இருமா, உன் கைப்பக்குவத்துல நான் என்னையே மறந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்ப வந்து என்னை எதுவும் கேட்காத என்று கூறிவிட்டு சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார் சண்முகம். அது சரி, இதுதான் மேமறந்து சாப்பிட்றதா என்று கலகலவென சிரித்தாள். அவளை மலர்ந்த முகத்தோடு பார்த்த சண்முகம், அம்மாடி, நான் சும்மா சொல்லலடா, உன் கைப்பக்குவம் அப்படியே உங்க அம்மா சமைச்சு சாப்பிட்றது போலவே இருக்கு. இத்தனைக்கும் கருத்து தெரிஞ்சு நீ உன் அம்மாவை பார்த்தது கூட இல்லை, ஆனா அந்த ருசி எப்படிதான் வந்ததோ என்று தனது மகளை நினைத்து பெருமைப்பட்ட சண்முகம், கண்ணு, ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியாமா என்றார். ஆமாப்பா, இன்னைக்கு புது ப்ராஜெக்டுக்கு என்னை டீம் லீடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரமா போயாகணும். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. உன் திறமைக்கும் அறிவுக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா. உங்க அம்மா எப்போ உனக்கு துணை இருப்பா என்றவள் தலையை ஆசையாக கொதினார். அப்பா, நான் இந்த அளவு முன்னுக்கு வர நீங்க தானேப்பா காரணம். நீங்க கொடுத்த படிப்பால தான் நான் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல கம்பெனியில நல்ல வேலையில இருக்கிறேன். படிக்க வைக்கிறது என் கடமை, அதை தானேமா நான் செஞ்சேன். நான் படிக்க வச்சாலும் நீ தானே படிச்சு முன்னுக்கு வந்த. சரிப்பா, விட்டா நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் மாத்தி மாத்தி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்போம். சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது என்று பேக் எடுத்து கொண்டாள். அம்மாடி, ஒரு நிமிஷம் என்று தயங்கினார் சண்முகம். என்னப்பா என்று அவரை திரும்பி பார்த்தாள். அம்மாடி, சின்ன வயசுல இருந்து நீ இந்த அப்பன் பேச்ச மீறினதில்ல, எந்த விஷயத்திலையும். ஆமா, இது என்னப்பா புதுசா? நான் எப்போ அப்படித்தானே. உங்க விருப்பம் தான் என் விருப்பமா இருக்கிறதால உங்க பேச்ச நான் எதுலயும் மீறது போல ஆகல என்று சிரித்தாள். அது போல உன் கல்யாண விஷயத்திலையும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கம்மா என்றவர் முடிப்பதற்குள், அப்பா, இப்ப எதுக்குப்பா அந்த பேச்சு? நான் இன்னும் நிறைய சாதிக்கணும். அதுவும் இல்லாம உங்களை ஒரு சொந்த வீட்டுல உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான்ப்பா நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன் என்று மெதுவாக கூறினாள். அட என்ன புள்ளம்மா நீ, நான் கிழவன், எனக்கு நீ என்ன தேவை இருக்கு? உன் கல்யாணம் தான் எனக்கு தேவை. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா வாழறத பார்த்துட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். அப்பா, சரி சரி, நிம்மதியா இருப்பேன். அப்படி சொல்லுங்க என்று முகத்தை சுருக்கினாள். சரியான பொண்ணு மணி, நெருப்புனா வாய் சுட்டுடா போது. சரி, அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசுறேன். போன மாசம் நான் செஞ்சுக்கு போயிருந்தேன் இல்ல, அதுதான் தெரியுமே. அந்த பூர்வீக சொத்துல உங்க பங்காளி கிட்ட கேட்டுட்டு கேஸ போட்டு நடையா நடந்துட்டு இருக்கீங்களே. ஆமாம்மா, நியாயமா அது நமக்கு சேர வேண்டியது. ஆனா சரி விடுங்கப்பா, இப்ப நமக்கு எதுக்கு? நான் தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்ல. இருக்கட்டுமா, இருந்தாலும் நியாயமா அதுல நமக்கும் பங்கு வரணும். ஆனா இங்க பங்காளிங்க இத்தனை வருஷமா அதை நான் தான் பாத்துக்கிறேன், அது எனக்கு தான் சொந்தம். அதுவும் இல்லாம இது எங்க அப்பா சம்பாதிச்சது, இவன் என் சித்தப்பா மகன் தான், இதுல அவனுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் அதுக்காக கேஸ போட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். கேஸும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பணம் எனக்கு கைக்கு வந்துடுமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி வக்கீல் ஐயாவும் அன்னைக்காம இந்த மாசமே தீர்ப்பு வந்துடும், உங்க பக்கம் தான் ஜெயிக்கும் பாருங்கன்னு சொன்னாரு. என்னவோப்பா, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அதுவும் இல்லாம அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க வேஸ்டா அலையிறதும் வக்கீல் ஃபீஸும் தான் தண்டனை நினைக்கிறேன். ராதா, நான் அலையிறது ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுமா. கண்டிப்பா அந்த பணம் நமக்கு வரதான் போது பாரு. அதோட உன் கல்யாணத்தையும் நான் ஜாம்னு நடத்த தான் போறேன், என் தங்கச்சி பையனோட என்று சிரித்தார். என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு தங்கச்சியா என்று ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தாள் ராதா. ஆமாம்மா, நான் உன்கிட்ட இதுவரை சொன்னதில்லை. ஊர்ல எனக்கு தூரத்து உறவுக்கார பொண்ணு, அதாவது ஒரு விதத்துல அவ எனக்கு சித்தி பொண்ணு. அவளை நான் இந்த வாட்டி போயிருந்தப்ப பார்த்தம்மா. அவ ஏதோ நேர்த்தி கடனுக்காக கோவிலுக்கு வந்திருந்தா. அப்ப அவ பையனும் வந்திருந்தாம்மா. பார்க்க ராஜாவாட்டம் இருக்கான். அவனும் பிடெக் தான் படிச்சிருக்கானா. சிங்கப்பூர்ல ஏதோ பெரிய கம்பெனியில உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தானா. இந்த வருஷம்தான் அவனை இங்கே வர சொல்லிட்டாளாம் என் தங்க சரளா. ஏன்பா? ஒரே ஒரு பையம்மா, நல்ல வசதி. அப்படி இருக்கும்போது
அவனை விட்டுட்டு எதுக்கு இங்க தனியா கிடந்து அவதி பண்ணுன்னு வர சொல்லிட்டாளாம். அவங்க ஊரு விழுப்புரம் தான். அந்த பையனும் நல்ல பையனா தெரியறாம்மா. என்ன மரியாதை, என்ன அடக்கம், நல்ல ஒழுக்கமான பையம்மா. பார்த்தாலே நல்லா தெரியுது. அவனை பார்த்த உடனே என் மனசுல என்னவோ தெரியல, அவன் தான் உனக்கு சரியா இருப்பான்னு தோணுச்சு. அது போலவே என் தங்கச்சியும் உன்னை பத்தி விசாரிச்சதும் செல்போன்ல உன் போட்டோவை பார்த்துட்டு ஜாடமடியா பேசினா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு, அவ உன்னை மருமகளை ஆக்கி காசப்படுறான்னு. இருந்தாலும் அவங்க பெரிய இடம், அவங்களா பேசாம நாமளா எதுவும் ஆரம்பிக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். அதுவும் இல்லாம இப்ப அவ கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் நமக்கும் கையில பணம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் தயங்கினேன். ஆனா வக்கீல் ஐயா முந்தனத்து போன் போட்டு கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாகிடும்னு சொல்லிடுறாரு. அப்ப எனக்கும் பணம் வந்துடும்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்கேத்தா போல நேத்து என் தங்கச்சியும் போன் போட்டு கேட்டுட்டா. ஒரே சமயத்துல ரெண்டு சந்தோஷமும் எனக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இவ்வளவு காலம் இந்த பணம் வராம நின்னதுக்கு என்ன காரணம்னு இப்பதான் தெரியுது. அது உன் கல்யாணத்துக்காக தான் இருக்கும் போல இருக்கு என்று உற்சாகமாக கூறினார் சண்முகம். அவளது சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராதா, சரிப்பா, உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னா நான் அந்த விஷயத்த மறுக்க மாட்டேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்றாள். அப்படியா அப்படியா, உண்மையாவா சொல்ற? என் ராசாத்தி, எனக்கு தெரியும் என் தங்கம் என் பேச்ச மீற மாட்டான்னு. என் விருப்பம்தான் அவன் விருப்பம்னு. அம்மாடி, அந்த பையனோட போட்டோ இப்பத்திக்கு என்கிட்ட இல்லம்மா. நான் இப்பவே போன் போட்டு என் தங்கச்சி அனுப்ப சொல்றேன், பாரு, அப்புறம் தெரியும் இந்த அப்பனோட செலக்ஷன் எப்படின்னு என்று சிரித்தார் சண்முகம். அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா, நீங்க பாத்துட்டீங்கல்ல, அது போதும். இனி உங்க பேச்ச நான் மீற மாட்டேன். நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கியம் நான் மதிப்பேன். சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ப்பா, பார்த்து பத்திரமா இருங்க என்று கூறிக்கொண்டே ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளை சந்தோஷமாக வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சண்முகம், ஆஹா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவளுக்கு நான் ஜாம்னு கல்யாணம் பண்ண போறேன். அடுத்த வருஷமே என் பேர குழந்தைய வச்சு கொஞ்சம் போறேன் என்று உற்சாகம் அடைய இதற்குள் அவரது செல்போன் ஒலித்தது. அதை பார்த்த சண்முகம், என்ன வக்கீலையா போன் போடுறாரு என்று அதை எடுத்தார். அதில் வக்கீல் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார். என்னது, என் கேசு தோத்து போச்சா? எனக்கு பணம் வராதா என்று அவர் செல்போனை தொப்பன கீழே போட மீண்டும் செல்போன் ஒலிப்பதை பார்த்தார். என்ன சரளா போன் போடுறா? ஒருவேளை கல்யாணத்தை பத்தி பேச போறாளா? கடவுளே, நான் இப்ப அவளுக்கு என்ன சொல்றது என்று போனை மீண்டும் எடுத்தார். சரளா அதில் ஏதோ கூற பாட்டால் என்று மயங்கி கீழே விழுந்து நினைவு இழந்தார். ஹாஸ்பிட்டலில் அழுது கொண்டிருந்த ராதாவிற்கு டாக்டர் சமாதானம் கூறி கொண்டிருந்தார். என்ன ராதா, நீங்க படிச்ச பொண்ணு, இப்படி மனசை தளர விடலாமா? நீங்க தான் இந்த சமயம் தைரியமா இருக்கணும். டாக்டர், எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவர் இப்படி கோமாக்கு போனது எப்படி என்னால தாங்க முடியும்? காலையில என்கிட்ட பேசிட்டு சந்தோஷமா தானே வழி அனுப்புனாரு. அதுக்குள்ள எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியலையே என்று வாயில் வார்த்தைகள் வராமல் தேம்பிக் கொண்டே கேட்டாள். ஏதோ ஒரு அதிர்ச்சியில தான் அவர் மயங்கி விழுந்துட்டு இருக்காரு. அதுதான் தலையில அடிபட்டு இப்படி கோமாக்கு போயிட்டாரு. டாக்டர், அவர் திரும்ப பழையபடி சரியாகி வரவே மாட்டாரா? அது நான் சொல்ல முடியாது ராதா. அவருக்கு எப்ப வேணாலும் நினைவு வரலாம், இல்ல வராமலும் என்று அவர் கூறுவதற்குள் மீண்டும் கதறினாள். ராதா, நீங்க தான் இனிமே அவருக்கு எல்லாம். நீங்க அவரை வீட்டுக்கே கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்ல இங்க வச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி என்றார் டாக்டர். இல்ல டாக்டர், நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா நினைவே இல்லாம இருந்தாலும் என் கூட இருந்தா போதும் என்றாள். ஒரு வாரத்தில் அவரை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து சென்ற ராதா ஒரு பணியாளை நியமித்து அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். வீட்டில் இருக்கும் சமயம் எல்லாம் அவளை தனது தந்தைக்கு அனைத்து பணிவிடைகள் செய்து பார்த்து கொள்வாள். அவள் வேலைக்கு செல்லும் சமயம் பணியால் பார்த்து கொள்வாள். இப்படியே நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தது. அன்று ராதா டீம் லீடராக பொறுப்பேற்று செய்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக அவளை எம்டி கௌரவித்து பாராட்டி கொண்டிருந்தார். ஆபீஸில் அனைவரும் அவளை வந்து பாராட்டி விட்டு செல்ல புதிதாக வந்து பணியில் சேர்ந்த ஆனந்த் அவளுக்கு ரோஜா செண்டை கொடுத்து பாராட்டுகள் தெரிவித்தான். ராதாவும் அவனுக்கு மகிழ்ச்சியோடு நன்றிகள் கூறினாள். அவன் சென்றதும் உள்ளே வந்த ஷாலினி, என்னடி ரோஜா செண்டெல்லாம் பலமா இருக்கு, யாரு கொடுத்தது? ஆனந்தா என்று சிரித்தாள். ஆமாண்டி என்று ராதாவும் சிரித்து விட்டு சிஸ்டத்தை ஆன் செய்தாள். நினைச்சேன், எங்க எல்லார் விடவும் ஆனந்த் ஏதோ புதுசா செஞ்சு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏய், என்னடி இதுல என்ன இம்ப்ரெஸ் பண்ண இருக்கு? எல்லாரும் போலவும் அவரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. என்ன ரோஜா செண்டோட சொன்னாரு. இதுல என்ன இருக்கு? உடனே அதுக்கு கண்ணு மூக்கு காதுன்னு வைக்காத. ஆ நான் ஏன் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைக்க போறேன்? அதுதான் அவர் உன்கிட்ட இதயத்தையே கொடுத்துருக்காரு. அது இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏய், என்னடி அப்படிலாம் பேசுற? போதும், சும்மா நடிக்காத. ஆனந்த் இங்க வந்து சேர்ந்ததுல இருந்து யார்கிட்டயும் அவ்வளவா பேசுறது இல்ல. அவ்வளவு ஏன்? அவர் இருக்கிற அழகுக்கும் அவர் படிப்பு டேலண்ட்டுக்கும் அவர்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க வாலண்டியா போய் வழிஞ்சாலும் அவர் யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்ல. ஆனா உன்னை மட்டும் அவர் ரொம்ப விரும்புறாருடி. எதை வச்சு அப்படி சொல்ற என்று கேட்டாள் ராதா. ஆ, அது உனக்கே தெரியும், சும்மா நடிக்காத. நீயே சொல்லு. அவர் உன்னை பாக்குறதும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேர் எடுத்துக்கிறதும் உனக்கு புரியல? சொல்லுடி. இல்லைன்னு மட்டும் சொன்ன பாத்துக்க என்று அங்கிருந்த பேனாவை எடுத்து குத்துவது போல் கட்டினாள். ராதா மெல்லிதாக சிரித்து விட்டு, உண்மைதாண்டி, நீ சொல்றது போல அவர் என்கிட்ட ரொம்ப கேரிங்கா தான் இருக்காரு, தன்மையா நடந்துக்கிறாரு. இதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா அதெல்லாம் காதல்னு எப்படி சொல்ல முடியும்? இதை விட ஒருத்தன் எப்படிடி அவன் மனசுல இருக்கிறத சொல்ல முடியும்? சரிடி, அப்படி இருந்தாலும் அது சரிப்படாது. என் மனசுல ஆ சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? வேற யாராவது இருக்காங்களா? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. ஆனா எங்க அப்பா கோமாக்கு போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வரன் பார்த்திருக்கிறதாகவும் அவருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாகவும் அவங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது, அட என்னடி நீ, அவங்க யாரு என்ன எதுன்னு உனக்கு தெரியல. நீயாவும் எதுவும் ட்ரை பண்ணி விசாரிக்க மாட்டேன்ற. உங்க அப்பாவும் கோமால படுத்துட்டாரு. அவர் எப்ப நினைவு வந்து எழுந்து, ஏய் போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அவர் கண்டிப்பா நினைவு வந்து எழுந்துப்பாரு. திரும்ப என்கிட்ட கலகலப்பா பேசுவாரு. அவரோட ஆசையோட அவர் பார்த்த பையனுக்கு என்ன கல்யாணமா பண்ணி வைப்பாரு பாத்துக்க என்று கோபமும் அழுகையும் கலந்து கூறினாள். சரிடி, கோச்சிக்காத. உன் ஆசை எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நானும் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று எழுந்து தனது சீட்டுக்கு சென்றாள் ஷாலினி. அன்று மாலை வீட்டிற்கு கிளம்பிய ராதா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய அது கிளம்ப மாட்டேன் என்று அடம் பிடிப்பது போல் மக்கார் செய்து கொண்டிருந்தது. இதனால் ராதா மிகவும் டென்ஷனாக, என்ன ராதா, ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலையா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் ஆனந்த். ஆமா ஆனந்த், காலையில நல்லா தான் வந்தேன். இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. டைம் வேற ஆகுது, வீட்டுக்கு போகணும் என்று வாட்சியை பார்த்தாள். அப்படியா, சரி கொஞ்சம் இங்கே இருங்க, நான் போய் பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு விரைந்து சென்றான். சற்று நேரத்தில் அவனுடன் ஒரு மெக்கானிக்கை அவன் அழைத்து வர அந்த மனிதன் ஸ்கூட்டியை பார்த்துவிட்டு, மேடம், இது ரெடியாக 2 நாள் ஆகும். நான் இப்ப தள்ளிட்டு போயிடுறேன். நீங்க நாளன்னைக்கு வந்து கடையில் எடுத்துக்கோங்க என்று எடுத்து சென்றான். ராதா திருவன விழித்து கொண்டு டென்ஷனோடு நின்று கொண்டிருந்தாள். என்ன ராதா, வாங்க, நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுடுறேன். இந்த பக்கம் ஆட்டோ கூட வராது என்றான். ஆமானந்த், அது எனக்கே தெரியும். ஆனா இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் எப்ப பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்றது? ஏன், என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும். இன்னைக்கு வேலைக்கார அம்மாவும் வரல. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அப்பாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க சாயங்காலம் வெளியில போகணும், சீக்கிரமா வாமான்னு சொன்னாங்க. இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே இப்படி சதி பண்ணுது என்றாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சங்கடப்படலைன்னா நான் ஒன்று சொல்லவா? என்ன ஆனந்த்? பேசாம நீங்க என் கூட வண்டியில வந்தா நான் 10 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுடுவேன். ஏதோ யோசனையோடே ஓகே என்று பின்னால் ஏறி அமர்ந்தாள். ஆனந்த் வண்டியை ராதாவின் மன ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் வேகமாகவே ஓட்டி செல்ல அவன் கூறியது போல் வெகு சீக்கிரமாகவே அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து இறக்கினான். ராதா அவசரமாக இறங்கி உள்ளே ஓட வாசலில் அமர்ந்திருந்த பக்கத்து வீட்டு கோகிலா, வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னம்மா நீ, சாயங்காலம் நான் வெளியில போகணும்னு சொன்ன இல்ல என்று முகத்தை சுருக்கினாள். சாரிக்கா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன் என்று அவள் சென்று விட கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற ராதா தனது தந்தை படுக்கிலேயே சிறுநீர் கழித்திருப்பதை பார்த்தாள். அட கடவுளே, அந்த அக்கா உள்ள வந்து கூட பார்க்கல போல இருக்கு. இன்னைக்கு நான் அவருக்கு நாப்கின் கூட கட்டாம விட்டுட்டேனே என்று அவரை சற்று தள்ளிவிட்டு அடையில் இருந்த பெட்ஷீட்டை அவசரமாக எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றாள். அதை அலசி போட்டு விட்டு அவள் உள்ளே வருவதற்குள் ஆனந்த் சண்முகத்திற்கு உடைகளை மாற்றி அருகில் இருந்த வேறு பெட்ஷீட்டை போட்டு அதில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்து அதிர்ந்து போன ராதா, ஆனந்த்,
என்ன இது, இதெல்லாம் நீங்க என்று பதறினாள். என்ன ராதா, இதுல என்ன இருக்கு? நான் செய்யலன்னாலும் நீங்க தானே இதெல்லாம் செய்ய போறீங்க. நீங்க வர்ற வரைக்கும் பாவம் அவர் இப்படியே இந்த ஈரத்துல படுத்திருக்கணுமா? அதுதான் டவல் பாத்து எடுத்துட்டு தோ இங்க இருந்த வேற துணிகளை மாத்தின என்று சிரித்தான். ஆனந்த், நானா அவருக்கு பொண்ணு, ஆனா நீங்க? நான் மகன் போல இருந்துட்டு போறேன், இப்ப என்ன என்று சிரித்து விட்டு, நானும் எங்க அம்மாக்கு ஒரு புள்ளதான், எனக்கும் ஒரு தகப்பனோட வழி தெரியும். அவரை இந்த நிலைமையில நீங்க தினம் தினம் பார்த்துட்டு தனியா அவதிப்படுற வேதனையும் புரியும் ராதா என்றான். அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள் ராதா. அவள் முகத்துக்கு நேரே கையை ஆட்டிய ஆனந்த், என்ன ராதா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க? சரி நான் கிளம்புறேன் என்று சிரித்தான். டக்குன சுய நினைவுக்கு வந்த ராதா சிரித்து விட்டு, இருங்க ஆனந்த், ஒரு காஃபி. ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். நான் போற வரைக்கும் எங்க அம்மா சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியா, உங்க அம்மாக்கு நீங்க ரொம்ப செல்லமோ என்று சிரித்தாள். செல்லமா? பயங்கர செல்லம். அது ஒரு படி மேலேயே போய் என் கழுத்தையே ஒவ்வொரு நாள் பிடிக்கும் என்று சிரித்து விட்டு, சரி ராதா நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க. வண்டி தான் இல்லையே, கல்ல எப்படி வருவீங்க? ஏன் வண்டி இல்லைன்னா என்ன, கவர்மெண்ட் பஸ் இருக்கே என்று சிரித்தாள். அதெல்லாம் வேண்டாம், கூட்டமா இருக்கும், நீங்க அப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நான் வரலாம் இல்ல என்று குறும்பாக அவளை பார்த்தான். தாராளமா வரலாம், இவ்வளவு உதவி செய்யறவங்கள நான் எங்க வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லுவேனா என்று சிரித்தாள். இதே போல உன் வாழ்க்கையிலையும் என்னை நீ அனுமதிச்சா நல்லா இருக்கும், அதுக்கு எங்க அம்மாவும் சம்மதிக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டான் ஆனந்த். என்ன ஆனந்த், இப்ப நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா என்று அவன் முகத்துக்கு நிறைய கையை ஆட்டி விட்டு சிரித்தாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று அவளை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு, நீங்க சிரிச்சா நல்லா இருக்கீங்க என்றான். ராதா டக்கன தலையை குனிந்து கொண்டாள். சரி நான் கிளம்புறேன் ராதா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ஆனந்த். அன்றிலிருந்து ராதா ஆனந்திடம் நல்ல நட்போடு பழக ஆரம்பித்தாள். அவர்கள் நட்பு போக போக பலப்பட ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு புரிந்து கொண்டனர். அவர்களது நட்பை பார்த்து அனைவரும் ஆச்சரியமும் பட்டனர். என்னதான் ராதா ஒரு நல்ல நண்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஆனந்திடம் பழகினாலும் அவள் மீது இருந்த காதல் ஆனந்திற்கு அதிகமாகி கொண்டிருந்தது. இதற்கு மேல் அந்த காதலை மனதிற்குள் பூட்டி வைக்க முடியாமல் அன்று ராதாவிடம் தனது காதலை மனம் திறந்து கூறிவிட்டான். அவனிடம் மிகவும் பிரியமாக இருந்த ராதா அவன் மனது சங்கடப்படாத மாதிரி தன் மனதில் இருக்கும் காரணத்தை கூறிவிட்டாள். தன் தந்தை தனக்காக பார்த்த மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அவர் வாக்கை காப்பாற்றப் போவதாகவும் இதனால் அவள் மனதில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் பூட்டி வைத்திருப்பதாகவும் கூறினாள். இதற்காக தன்னை மிகவும் மன்னித்து விடும்படியும் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டாள். இதை கேட்டு ஆனந்த் மிகவும் வருத்தமடைய அன்று மிகவுமே சோர்ந்து வீட்டிற்கு சென்றான். ஒரு வாரமாக அவன் எதிலும் பற்றி இல்லாமல் சோர்ந்தே இருப்பதை பார்த்த அவனது தாய்க்கு மிகவும் கவலையாக இருந்தது. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று ஆபீஸிற்கு சென்ற ஆனந்தை மிகவும் உற்சாகத்தோடு வரவேற்றாள் ராதா. என்ன ராதா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்க முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன், உங்க அப்பாக்கு என்று தயங்கினான். இல்ல ஆனந்த், இன்னும் அவருக்கு நினைவு வரல, அந்த சந்தோஷம் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா இன்னொரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இது நடந்துட்டா கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவும் பழையபடி நினைவோட எழுந்துடுவார்னு எனக்கு தோணுது என்றாள். ஒன்னும் புரியாமல் அவளை பார்த்தான் ஆனந்த். என்ன அப்படி பாக்குறீங்க ஆனந்த்? எங்க அப்பா எனக்காக பார்த்த அந்த வரன் அதுதான் எங்க அத்தை பையன். அவர் நேத்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் பேரும் ஆனந்த் தான், தெரியுமா? முழு பேரு ஆனந்த்ராஜ் என்று சிரித்தாள். அப்படியா? ஆமா, இது எனக்கே தெரியாது. எங்க அப்பா அன்னைக்கு அவரை பத்தி சொன்னாரே தவிர அவர் பேரு கூட என்னன்னு சொல்லல. அதுக்குள்ள நான் ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டேன். இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. சரி, அவர் எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாரு? எங்க அத்தை தான் அனுப்பி வச்சாங்களாம். எங்க அத்தைக்கு எங்க அப்பாக்கு இப்படி ஆனது தெரியாதான். அவரோட போனும் நான் யூஸ் பண்றது இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால அவங்க நம்பரும் எனக்கு தெரியல. நானும் அதை தெரிஞ்சுக்க ஒன்றும் பெருசா ட்ரை பண்ணல. எங்க அப்பாவை நினைச்சே நான் ரொம்ப குழம்பிட்டு இருந்தேன். அவர் எழுந்து வந்துதான் எல்லாம் செய்யணும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா எங்க அத்தை எப்படியோ என் நம்பரை கண்டுபிடிச்சு என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. நான் என் பையனை இப்பவே அனுப்புறேன், அவனுக்கு உதவியா இருப்பான், உனக்கு எதனா வேணும்னா அவன் கிட்ட கேளு, கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க.
அவர் வந்தாரா என்று அதிர்ந்து கேட்டான் ஆனந்த். ஆ, வந்தாரு. என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பா நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. தினமும் வந்து பாத்துக்கிறதா சொல்லியிருக்காரு என்று உற்சாகமாக கூறினாள். இதற்குள் ஆனந்த் ராஜிடமிருந்து போன் வர, ராஜ் தான் கூப்பிடுறாரு என்றாள் ராதா. ஆனந்த் விழிக்க, ஆமா, நான் ஷார்ட்டா அவரை ராஜ்னு கூப்பிடுறேன் என்று சிரித்து கொண்டே போனை எடுத்து, சொல்லுங்க ராஜ் என்று பேச ஆரம்பித்தாள். ஆ, சாப்பிட்டேன், இப்பதான் வந்தேன். நான் சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த்ன்னு உங்க பேர் கொண்ட ஒருத்தர் இருக்காருன்னு, அவரு கூட தான் பேசிட்டு இருக்கேன் என்று பேசிக்கொண்டே தனது இடத்திற்கு சென்றாள். ஆனந்த் மிகவும் குழப்பத்தோடு தனது சீட்டிற்கு சென்றான். அன்றிலிருந்து ராஜ் தினமும் ராதாவை பார்க்க செல்வதும், அவளிடம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவதும், ஆபீஸில் இருக்கும் போது போன் செய்து விசாரிப்பதும் என இருந்தான். இப்படியே நாட்கள் செல்ல அன்று ராதா மிகவும் சோர்வாக இருந்தாள். இதை கவனித்த ஷாலினி அவளிடம் விசாரிக்க, ஒன்னும் இல்லடி, வர வர இந்த ராஜோட நடவடிக்கை எனக்கு ஒன்றும் சரியா படலடி. அவரு ரொம்ப என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு நெருக்கமா பழக நினைக்கிறாரு என்று கவலையாக கூறினாள். இதுல என்னடி இருக்கு? அவரு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவர் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டா என்ன என்றாள் ஷாலினி. அதெல்லாம் சரிடி, ஆனா எனக்கு என்னவோ அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்டபிள் வரல. ஆனந்த் கிட்ட நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன். ஆனா 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 என்ன? ராஜ்கிட்ட அந்த ஃபீலிங் எனக்கு வரலடி. அவரும் ஏதேதோ தப்பாலாம் பேசுறாரு. நேத்து கூட வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காரு. என்ன அவர் பாக்குறதும் சரியில்லை. நானும் ஜாடமடியா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேட்கவே மாட்டேன்றாருடி. இந்த சண்டே நான் உன் கூட தான் ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அது பிடிக்கவே இல்லடி. சரி, உங்க அத்தை கிட்ட பேசி கல்யாணத்துக்கு? இல்ல ஷாலினி, எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை. அதுவும் இந்த ராஜ் கூட எனக்கு ஒன்றும் செட் ஆகல. எங்க அப்பாக்காக நான் ஒத்துக்கிட்டாலும் இப்ப எங்க அப்பாவும் சுய நினைவோட இல்லை. அதுவும் இல்லாம எங்க அப்பா எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருப்பாருன்னு வர வர டவுட்டாவும் இருக்கு என்றாள். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா இதெல்லாம் நீ ஆனந்த் கிட்ட சொன்னியா? இல்லடி, எப்படி நான் அவர்கிட்ட இதை சொல்றது? அவர் ஜென்யூனா தன்னோட விருப்பத்தை என்கிட்ட சொன்னப்ப அவர் எனக்கு பிடிச்சிருந்தாலும் எங்க அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்த நான் அவரோட காதலை மறுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த ஆளால எனக்கு ஒரு இக்கட்டு வருதுன்னு நான் எப்படி அவர்கிட்ட சொல்றது? அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? இதோ பாரு, இதுல உன் தப்பி எதுவும் இல்லை. அதை புரிஞ்சிக்காத அளவுக்கு ஆனந்தம் மனசாட்சி இல்லாதவர் இல்லை. உனக்கு இப்படி ஒரு இக்கட்டுனா அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டும் சும்மா இருக்க மாட்டாருடி. அவர் எதனா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட எதுக்கும் சொல்லி வைடி என்றாள். சரிடி, பார்க்கலாம் என்று மெதுவாக கூறினாள் ராதா. ஆனால் இதை பற்றி ஆனந்திடம் பேச மனமின்றி அமைதியாக இருந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜ் அவள் வீட்டிற்கு வர அவனை பார்த்ததும் ராதாவிற்கு மனதில் எரிச்சல் குமுறியது. இருந்தாலும் அமைதியாக அவனை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள். இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்றவள் உள்ளே செல்ல திரும்ப, நோ டியர், எனக்கு காஃபிலாம் வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா போதும் என்றவள் கைகளை பிடித்து அருகில் அமர வைத்தான். அவன் இழுத்த வேகத்தில் தொப்பன் அவன் அருகில் அமர்ந்தவள் பிறகு சமாளித்து கொண்டு பட்டன் நகர்ந்து கொண்டாள். என்ன ராஜ், ஏன் இப்படி புதுசா நடந்துக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று கோபத்தோடு கூறினாள். என்ன பிடிக்காது? உனக்கு என்ன பிடிக்காதா, இல்ல நான் தொடர்ந்து பிடிக்காதா என்று சிரித்தான் ராஜ். அவனை முறைத்து பார்த்தாள். என்ன முறைக்கிற? நானும் பாக்குறேன். உன்னை பார்த்தா நமக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகுறது போலவே தெரியல. நீ என்னவோ என்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போற. என்ன தொடக்கூடாதுன்னு வேற சொல்ற. ஏதோ எங்க அம்மா சொன்னதுக்காகவும் உங்க அப்பாக்கு அவங்க கொடுத்த வாக்குக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இல்லனா எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு உன்னை சீண்ட கூட மாட்டேன் என்றான். நானும் அதுக்காக தான் நீ பண்றதுக்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன் என்றாள் ராதா. என்னடி, நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? அங்கங்க போய் பாரு. லவ் பண்ணும் போதே அவன் என்னென்னவோ பண்றானுங்க. நமக்கு கல்யாணம் ஆக போது நீ என்னவோ என்ன தொடக்கூட விட மாட்டேன்ற. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நீங்க இப்ப நடந்துக்கிறத பார்த்தா அது நடக்குமான்னு தான் டவுட்டா இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எங்க அப்பா பார்த்திருந்தா கண்டிப்பா இப்படிப்பட்ட மாப்பிள்ளையவா நான் என் பொண்ணுக்கு பார்த்தேன்னு வருத்தப்பட்டிருப்பாரு என்றாள். ஆமா, உங்க அப்பன் பெரிய குபேரன். போடி இவளே, அவனே ஒரு பிச்சைக்காரன். இப்ப கோமா வந்து நோயாளியாவும் ஆகிட்டான்.
இப்படிப்பட்டவன் தான் எழுந்து வந்து உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க போறானா என்று கட்டிலில் படுத்திருந்த சண்முகத்தை சிரித்து கொண்டே பிடித்து தள்ளினான். அவன் தள்ளிய வேகத்தில் சண்முகம் கீழே சாய, அப்பா என்று ஓடி சென்று அவரை பிடித்து கொண்ட ராதா கண்களில் அனல் பொங்க, ஏய் ராஸ்கல், மரியாதையா வெளியில போடா என்று கத்தினாள். என்னடி இந்த ஆளை தள்ளினதுக்கு என்னையா தப்பா பேசுற? உன்னை என்ன செய்யறான் பாரு என்று அவளை பிடிக்க பாய்ந்தான் ராஜ். இதற்குள் உள்ளே வந்த ஆனந்த் அவனை பிடித்து பலார் பலார் என்று கன்னத்தில் அறைய, ஏய் நீ வரடா, என்ன அடிக்கிற என்று அவனை அடிக்க பாய்ந்தான். ஆனந்த் மீண்டும் பிடித்து அவனை அடித்து தள்ள அவன் தடுமாறி கீழே விழுந்து, ஏ யாருடி இவன்? ஓ இவன் தான் உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா இல்ல உன் லவ்வரா? இவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ என்ன பக்கத்துல சேர்க்காம இருந்தியா என்று வெறி கொண்டு கத்தினான். ச பாய மூடு என்று ஆனந்த் அவனை மிரட்டி விட்டு, ராதா நீ தள்ளு என்று சண்முகத்தை லாபமாக பிடித்து மீண்டும் கட்டிலில் படுக்க வைத்தான். ஆனந்த் என்று ராதா கதற, ஏ ராதா அழற, அதுதான் நான் வந்துட்டேன் இல்ல என்று அவளை சமாதானம் செய்தான். ஆனந்த் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ராதா தேம்பிக் கொண்டே கேட்க, முந்தானத்து நீயும் ஷாலினியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஷாலினியும் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொன்னா. ஏ ராதா என்கிட்ட எதுவும் சொல்லல. உனக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? சொல்லு. இல்ல ஆனந்த் என்று ராதா ஏதோ கூற வாயெடுக்க இதற்குள் கண்களை மெதுவாக திறந்த சண்முகம், ஆனந்த் தம்பி, ஆனந்த் தம்பி என்று மலர மலர அவனை பார்த்து முணுமுணுத்தார். மாமா உங்களுக்கு நினைவு வந்துடுச்சா என்று ஆனந்த் பூரிப்படைய ராதா ஒன்றும் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து அதிர்ந்து நின்றாள். என்ன ராதா அப்படியே நிக்கிற? பாரு மாமாக்கு நினைவு வந்துடுச்சு என்றான் ஆனந்த். தனது தந்தைக்கு நினைவு வந்தது ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் இத்தனை நாட்கள் கோமாவில் இருந்த தந்தை இப்பொழுது எழுந்து ஆனந்தை பார்த்து சந்தோஷமடைவதும் அவரை பார்த்து ஆனந்த் மாமா என்று அழைப்பதும் பார்த்து திகைத்தாள். ராதா என் தங்கம், என்னம்மா என் வாக்க காப்பாத்த நீ ஆனந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் பார்த்த என் தங்கச்சி மகன் ஆனந்தே என் மாப்பிள்ளைய வந்துட்டாரா என்று பரவசத்தோடு கேட்டார் சண்முகம். அப்பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க பார்த்த மாப்பிள்ள ஆனந்தா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள். ஆமாம்மா, உன் தங்க குணத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா இந்த வைரத்தை தாம்மா நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். ஆனா அன்னைக்கு நம்ம சொத்து கைவிட்டு போனதும் என் தங்கையும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு போன் போட்டு சொல்லிட்டா. அதனாலதான் நான் அதிர்ச்சியாகி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்லையேம்மா என்று மெலிதாக கூறினார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் மாமா. உங்க நல்ல குணத்தையும் நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிட்டு இருக்கிற அக்கறையும் பாசமும் பார்த்து நான் அசந்துட்டேன். அதுவும் இல்லாம போட்டோல ராதாவை பார்த்ததும் இவதான் என்னோட மனைவியா வரணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஆனா உங்க சொத்து போனதும் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. என்னையும் உங்களை போய் பார்க்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. இதை விட பெரிய இடத்துல நான் உனக்கு கல்யாணம் பண்றேன்னு பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் போன் போட்டு சொல்லிட்டாங்க. ஆனா அதை கேட்டு நீங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு எனக்கு அப்ப தெரியாது. நான் எங்க அம்மாவை எப்படியாவது சமாதானம் செய்யலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கிறது போல தெரியல. சரின்னு அவங்களுக்கு தெரியாம நான் வந்து உங்களை பார்த்தேன். அப்பாதான் இங்க நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எங்களால நீங்க இப்படி ஆனதுக்கு நான் தான் பரிகாரம் தேடணும்னு நான் முடிவு பண்ணேன். இதெல்லாம் சொன்னா ராதா என்ன நினைப்பாளோ? ஒருவேளை எங்க அம்மா மேல இருந்த கோவத்தால அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாளோன்னு பயந்தேன். அதனால அவ மனசுல முதல்ல இடம் பிடிக்க நினைச்சேன். மெல்ல மெல்லமா அவ மனசுலயும் இடம் பிடிச்சிட்டேன். அதுக்குள்ள எங்க அம்மா மனசை மாத்திடலான்னு அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ராதா நீங்க பார்த்த மாப்பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு உறுதியா இருந்தா. சரி நான் தான் அந்த மாப்பிள்ளைன்னு சொன்னா அப்புறம் எங்க அம்மாவை பத்தியும் சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்புறம் ராதாக்கு கோவம் வரேன்னு நான் குழப்பமா இருந்தேன். என்னோட பிடிவாதத்தை பார்த்த எங்க அம்மா இந்த ஃப்ராடை ஏற்பாடு பண்ணி ராதா கிட்ட இவன் தான் என் பையனை அனுப்பியிருக்காங்க. முதல்ல ராதா இதை என்கிட்ட சொல்லும் போது நான் ஷாக் ஆகிட்டேன். கண்டிப்பா இது எங்க அம்மாவோட திட்டமா தான் இருக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியாதான் இருந்தது. எங்க அம்மா தான் இந்த ஃப்ராடை ராதா கிட்ட அனுப்பி இவன் தான் ஆனந்துன்னு நம்ப வச்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் நான் எங்க அம்மா பார்த்த பொண்ணை கண்டிப்பான்னு நினைச்சாங்க. ஆனா நான் அன்னில இருந்து எங்க அம்மா கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். இவனை பத்தி ராதா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். ராதாவும் இவன் கிட்ட அன்பா பழகுறாளோ அதையே நம்ம கெடுக்கிறதுன்னு கூட ஒரு பக்கம் எனக்கு இருந்தது.
ஆனா இன்னைக்கு ஷாலினி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு தான் நான் எல்லாம் சொல்ல வந்துட்டேன். நல்ல வேளை அந்த கடவுளர்லால நீங்களும் எழுந்துட்டீங்க. இனிமே எங்க அம்மா சம்மதம் இல்லைனாலும் பரவாயில்ல மாமா, நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்க மனசுல ஆசை ஏற்படுத்திட்டு சொத்துக்காக நம்பிக்கை துரோகம் பண்ண எங்க அம்மாவோட சம்மதம் எனக்கு தேவையில்லை மாமா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா அது போதும் என்றான் ஆனந்த். தம்பி சரளா இதனால என்று சண்முகம் ஏதோ கூற வாயெடுக்க, இல்ல மாமா, எங்க அம்மாக்கு சொத்து தான் முக்கியம். ஆனா நான் அப்படி இல்லை. தன் அப்பாக்கு கொடுத்த வாக்குக்காக அந்த பையன் யாரு, அவன் பேர் என்ன, அவன் கருப்பா செகப்பா என்ற எந்த விவரமும் தெரியாம அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா ராதா. ஆனா எங்க அம்மா சொத்துக்காக அண்ணன்னு கூட பார்க்காம கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. இப்படிப்பட்ட அம்மாக்காக நான் ராதாவை இழக்க விரும்பல என்றான். ஆமாண்ணா, என் புள்ள சொல்றது சரிதான். இப்படி வாக்கு சுத்தம் இல்லாத பணத்தாசை பிடிச்சனுக்காக இந்த குணவதிய அவ இழக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா ராதா, என்ன மன்னிச்சிடுமா என்று அழுது கொண்டே உள்ளே ஓடி வந்தாள் சரளா. அவளை பார்த்து அனைவரும் திடுக்கிட, வாமா சரளா என்றார் சண்முகம் மெதுவாக. அத்தை நீங்க தான் என்று ராதா ஏதோ கூறவா எடுக்க, நான் தான் அம்மாவும் அத்தை, ஆனந்தோட அம்மா. உங்க அப்பா கிட்ட உன்னைய மருமகளா ஆக்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவருக்கு சொத்து வராதுன்னு தெரிஞ்சதும் அதை மீறிட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னை என் பையன் மறக்கணும்னு யாருமே செய்ய துணியாத ஒரு வேலையை நான் செஞ்சேன். இந்த பாவிய ஏற்பாடு பண்ணி இவன் தான் என் புள்ளன்னு போய் சொல்லி உன்கிட்ட அனுப்பி வச்சேன். உன்னை போன்ல பேசி நம்ப வச்சேன். ஆனா என் பையன் உன்னை மறக்கவும் உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் தான் நான் இதை செஞ்சனே தவிர இவன் இப்படி நடந்துப்பான்னு நான் சத்தியமா நினைக்கலாமா என்று அழுதாள். பரவாயில்ல அத்தை, உங்க மகன் மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற பாசத்தால இப்படி பண்ணிட்டீங்க. எங்க அப்பா என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசம் போல நீங்க உங்க மகன் மேல பாசமா இருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு என்றாள் ராதா. அம்மாடி என்றவள் அணைத்து கொண்ட சரளா. இப்பதான் தெரியுது ஏன் என் புள்ள உன்னைதான் கட்டிப்பேன், அவளுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுப்பேன்னு ஒத்த கல்ல நின்னான்னு என்று சிரித்தாள் சரளா. இதை கேட்ட அனைவரும் சிரிக்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே ஆனந்த் ராதா திருமணம் இனிதே நடந்தது. அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் நான் வாழ வைப்பேன் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.